ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மஷ்ரூம் மசாலா. சரிங்களா? ரொட்டி பரோட்டா கூடலாம் வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றது தாங்க. சரிங்களா? வாங்க பார்த்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இப்போ ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது கூடவே ஒரு 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சிட்டேன், கடாயம் வச்சிட்டேன். சரிங்களா? தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, சரிங்களா, போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இப்போ அது பொரிஞ்சு வரும்போது இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இது நல்லா ஒரு வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வருதுங்க. நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு 400 கிராம் நான் மஷ்ரூம் எடுத்து வைக்கேன். ஏன்னா மஷ்ரூம் வதங்கிட்டால் ரொம்ப கொஞ்சமாக தெரியும். அதனால 400 கிராம் சரியாக இருக்கும் ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கு. நான் 400 கிராம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க. இதுவும் வதங்கும், பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுதுங்க. இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடிங்க, கலருக்காக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். போதுங்க. ஒரு டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே நான் ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி இந்த மசாலா எல்லாம் வதங்கி வரட்டுங்க, பார்க்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கலாங்க. தக்காளிலாம் வதங்கி வர அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மஷ்ரூமை நான் 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சரிங்க? 400 கிராம் எடுத்திருக்கேன். இதை வச்சிடலாம். இப்போ இது தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சம் தக்காளியை மேஷ் பண்ணிவிட்டு நான் 1/2 கப்பு தயிர் எடுத்து நல்லா எப்படி கட்டிகள்லாம் இல்லாமல் அடிச்சுக்கோங்க. கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா அடிச்சுட்டு இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ நீங்கள் இதை ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு நல்லா அப்படி எல்லாத்தையும் சேர்த்து தராய் விட்டுக்கோங்க. தயிர் சேர்க்கும் போது கண்டிப்பாக ஸ்லோ பண்ணிடுங்க. ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டு ஊற்றுங்க. அவ்வளோதாங்க. இதில் நம்ம இனி தண்ணி சேர்க்க தேவையில்லை. இதில் இருக்கிற அதிலேயே வெந்து வந்துடும். ஏன்னா மஷ்ரூம் போட்டுன்னு வச்சுக்கோங்க, அது இப்போது தண்ணி விடும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. நான் போட்ட உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மஷ்ரூமை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
இப்போ நீங்கள் ஸ்லோ ஃபயர்லேயே இதை ஒரு 7 நிமிஷம் 5லேருந்து 7 நிமிஷம் 8 நிமிஷம் வரலாம் அதை அப்படியே விட்டுடலாம். இப்போ அது வெந்து வந்துடும். சரிங்களா? ஏன்னா இதுக்கு ஜாஸ்தி டைம் எடுக்காது மஷ்ரூம்க்கு, அதனால ஸ்லோ ஃபயரில் ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கலாம். நாங்கள் மூடி போட்டு பாருங்கள். நம்ம தண்ணி இதில் அவ்வளோவா ஊற்றல பாருங்கள், அதுவே தண்ணி விட்டுடுது. சரிங்களா? இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை திரும்பி நான் ஸ்லோ போட்டு கொஞ்சம் ஹையில் வச்சுருந்தேன் கொஞ்ச நேரம், ஒரு 2 நிமிஷம். இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி எடுத்து நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் தூவிடலாம். அப்புறம் இதில் நீங்கள் வேணும்னா ஒரு 10 முந்திரி எடுத்து ஊற வச்சு அரைச்சி ஊற்றலாம். இல்லைன்னா நம்ம இன்றைக்கி வந்து நான் க்ரீம் சேர்க்குறேங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் க்ரீம் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான். இதையும் கிளறி விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒரு கொதி வரட்டும். இப்போ இதுலேயே நம்ம கொத்தமல்லி தழையும் தூவிடலாங்க. இப்போ இது கொதித்து வந்ததும் நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன், பார்க்கலாம். அப்புறம் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்தில் கொதிச்சுதான் நான் இப்போ பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. சூப்பராக இருக்குங்க. இது சப்பாத்தி கூட, ஜீரா ரைஸ் கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். பரோட்டா கூட, லெச்சா பரோட்டா கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இது கூட வேணும்னா ஒரு 2 பிடி மட்டர் கூட இப்போ பட்டாணி போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி இப்போ சீசன் பாருங்கள். அப்போ அது பச்சை பட்டாணி மட்டர் மஷ்ரூம்னு வாங்க, இங்கே பட்டாணி மஷ்ரூம் சொல்லிக்கலாம் நம்ம. அந்த மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்குங்க. இது செஞ்சு பாருங்கள். இப்போ இதெல்லாம் மஷ்ரூம், இந்த பட்டாணி எல்லாம் சீசன் தாங்க. சரிங்களா? சரி, இப்போ இது ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் நான் பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உப்பு பார்த்துக்கலாங்க. அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். உப்பு சரியாக இருந்தால், இல்லைன்னா இதுலேயே நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்காக தான். உப்பும் சரியாக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. சரி, அவ்வளோதாங்க. பிளேட்டிங் பண்ணி காசு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வெறும் மஷ்ரூம் மசாலா ரெடி ஆகிடுதுங்க. சரிங்களா? நீங்கள் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.